இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பல்லாரி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். கடுகு போட்டு கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை போட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறேன், மஞ்சள் கொஞ்சம் சேர்க்குறேன். வெங்காயம் ஒரு 10 செகண்ட்லேயே நம்ம வெண்டைக்காயை போட்டுடலாம், இல்லைன்னா கருகிற வெங்காயம். மீடியம்லேயே வைப்போம், இல்லைன்னா சட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பிசு பிசுன்னு இருக்கிறதுனால கிண்டிக்கிட்டே இருக்காங்க. வதங்க இந்த மாதிரி பிசு பிசுன்னு வரும். நல்லா வதங்கிடுச்சுன்னா இதெல்லாம் போயிடும். நான் 2 பச்சை மிளகாய் தான் போட்டேன். கொஞ்சம் கலர் வேணுங்கிறதுக்காக நான் மிளகாத்தூள் போடுவேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதனால அந்த பொரிச்ச வாடை நல்லாயிருக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. அந்த பிச்சுன்னு வர்றதான் சட்டி ஃபுல்லாக இப்படி பிடிச்சிட்ருக்கோம். காயில் பிடிக்காது. இன்னும் ஒரு 5 minutes. காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து கொஞ்சமாக ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மிளகாய் நீட்டமாக வெட்டியிருக்கேன். ஏன்னா பொடிசாகிட்டா ஒரே கலரில் தெரியாது. குழந்தைங்க சாப்பிடல எடுத்து வைக்கணுங்கிறத தான் நீட்டமாக கட் பண்ணேன். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அந்த மசாலா சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்.